பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு புதிய மாதத்தை நாம் காணுவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கடந்த 7 மாதங்களாக தேவன் நம்மை பாதுகாத்து வந்தார். இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி. அதே போல இந்த புதிய மாதத்திலும் அவருடைய பாதுகாப்பு வழிநடத்துதல் நம்ம அனைவரோடும் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நாம் இந்த மாதத்தை தொடங்குவோம். அதே போல நாம் இந்த புதிய மாதத்திலும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். குறிப்பாக சபையின் கட்டுமான பணிகள், அதே போல அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அதே சமயத்தில் பல ஊழியங்கள் அது தொடர்ந்து செய்யப்படணும், நிறுத்தப்பட்ட ஊழியங்கள் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நாம் அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். அதே போல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், குறிப்பாக சகோதரி ஜோதிகா, இப்படியாக பல ஜப குறிப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதம் முழுவதும் இந்த ஜப குறிப்புகள் எல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஜபிக்கும் பொழுதும் இந்த குறிப்புகளை வைத்து நாம் ஜபிக்கணும். ஸோ நிச்சயமாக தேவன் அதற்கான பலனை தருவார். நல்ல ஒரு துதி ஆராதனை கூட இந்த மாதத்தின் தொடக்கத்தில் எடுத்தோம். சகோதரர் குமார் நல்ல ஒரு துதி ஆராதனை எடுத்தார். தேவனுக்கு நன்றி. இந்த மாதத்தின் தலைப்பாக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நிழல் அப்படின்ற ஒரு தலைப்பு, ஷேடோ. வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிழல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது பல காரியங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. நம்ம ஏற்கனவே நிழல் நிஜ படிப்புகளை பார்த்திருக்கோம். ஆனா இது நிழல் நிஜ படிப்புகளை சார்ந்ததாக இல்லாதபடிக்கு நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதாகமத்தில் இந்த நிழல் அப்படின்ற இந்த வார்த்தை எதையெல்லாம் அடையாளப்படுத்துகிறது, அதே போல இந்த வார்த்தை கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நமக்கு இன்றைக்கு எப்படி பொருந்தக்கூடியதாக இருக்கு, அதே சமயத்தில் இந்த நிழல் அப்படின்ற அந்த வார்த்தை அது ஆவிக்குரிய வாழ்விற்கு எந்த வகையில் அது அடையாளத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு இந்த வார்த்தை என்ன மாதிரியான மெசேஜை கொடுக்குது அப்படின்றதுதான் இன்றைக்கு பார்க்க போறோம். ஆகவே முதலாவது இந்த நிழல் அப்படின்ற இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது வேதாகமத்தில் இந்த வார்த்தை பல காரியங்களை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சொல்ல போனால் குறிப்பாக 4 காரியங்களை அது அடையாளப்படுத்துது. அதற்கு மேல கூட இருக்கலாம். ஆனா நான் படிக்கும் பொழுது என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த நிழல் அப்படின்ற இந்த வார்த்தை 4 காரியங்களை அது அடையாளப்படுத்துகிறது. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதாகமத்தில் அது நம்முடைய தற்காலிக வாழ்க்கையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஷேடோ அப்படின்னு சொல்லும் பொழுது இட் சிம்பலைசஸ் ஆர் ரெப்ரசன்ட்ஸ் அவர் டெம்பரரி லைஃப், நம்முடைய தற்காலிக வாழ்க்கையை அடையாளப்படுத்துது. இரண்டாவதாக நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய பாதுகாப்பை அடையாளப்படுத்துது. காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு அதை அடையாளப்படுத்துது. மூன்றாவது பார்க்கும் பொழுது நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மரணத்தை அடையாளப்படுத்துது. இட் ரெப்ரசன்ட்ஸ் டெத். கடைசியாக நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதிர்காலத்தை அடையாளப்படுத்துது. ரெப்ரசன்ட்ஸ் ஃபியூச்சர். 4 காரியங்கள். ஒன்று தற்காலிக வாழ்க்கை, இரண்டாவது கர்த்தருடைய பாதுகாப்பு, மூன்றாவது மரணம், நான்காவது எதிர்காலம். இப்ப இந்த 4 காரியத்தையும் நம்மளால தியானிக்க முடியாது. ஏனென்றால் அதற்கு இந்த நேரம் பத்தாது. நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவான நேரம். அதனால இதை ஒரு சண்டே மெசேஜ்ல ஒரு பெரிய டாபிக்கா நான் எடுக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போறது என்ன அப்படின்னா, அந்த முதலாவது அந்த நிழல் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய அந்த தற்காலிக வாழ்க்கை குறித்ததான அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் நம்ம ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். அப்ப நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தற்காலிக வாழ்க்கை எப்படி இது குறிப்பதாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் சில வசனங்கள் இதை நமக்கு உறுதிப்படுத்துது.
சில வசனங்கள் அப்படின்னு சொல்றதோட சில நபர்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து இந்த ஷேடோ, இந்த நிழல் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து தற்காலிக வாழ்க்கைக்கு அடையாளமாக இல்லைன்னா இணையாக பேசியிருக்காங்க. யாருல இருந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ராஜா கிட்ட இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கு முன்னாடி இருக்கிறாங்க, யோகுலாம் இருக்கிறாரு, அதை பத்தியும் பார்க்கலாம். ஆனா முதலாவது நம்ம வந்து தாவீது ராஜாவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது தாவீது ராஜா வந்து நல்ல ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா தேவன் வந்து நீ அதை கட்ட முடியாது, ஏன்னா நீ நிறைய ரத்தத்தை சிந்திட்ட அப்படின்றாரு. ஆனா உனக்கு பதிலாக உன்னுடைய குமாரன் சாலமன் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்றாரு. அப்போ இந்த ஆலயம் இப்படிலாம் கட்டப்படணும்ட்டு அந்த ஆலயத்தினுடைய அந்த திட்டங்கள், ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களையும் வந்து தேவன் தாவீதுக்கு அதை வந்து தெரியப்படுத்துறார். இப்படிதான் இந்த ஆலயம் கட்டப்படணும், இந்த இடத்துல இது இருக்கணும், இந்த இடத்துல வந்து இந்த கூடாரம் இருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இந்த பாத்திரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டங்கள், இந்த அளவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாவீதுக்கு தேவன் வந்து கொடுத்தார் அப்படின்ட்டு வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 28:19, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 1 Chronicles 28:19. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். இத சொல்றது யாரு அப்படின்னா தாவீது. அப்போ இந்த ஆலயம் இப்படி கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கரத்திலிருந்து தாவீது வந்து அந்த திட்டத்தை என்ன செய்யறாராம், அவர் வந்து பெற்றுக்கொள்கிறார். அப்ப அந்த திட்டத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா தாவீது வந்து தன்னுடைய குமாரன் ஆகிய சாலமோனுக்கு அதை கொடுக்கிறாரு. அதன்படிதான் சாலமோன் வந்து பிற்காலத்தில் தாவீது மரித்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கட்டுறாருன்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். இப்ப இந்த திட்டத்தை தாவீது பெற்றதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது அதோடு நில்லாதபடிக்கு அந்த ஆலயம் கட்டுவதற்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸ், ஆயத்த வேலைகளையும் அவர் வந்து செய்யறாரு. ஸோ அதற்கான எல்லா தேவைகள், அதாவது பொன், வெள்ளி, இது எல்லாவற்றையும் அவர் வந்து சேகரித்து அவர் வைத்திருக்கிறார். அப்போ சாலமனுக்கு அந்த ஆலயம் கட்டுவதற்கு அது சுலபமாக இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படியாக பண்றாரு. அப்போ இந்த மாதிரி அவர் வந்து செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில் இஸ்ரேல் மக்களோடு தாவீது வந்து பேசி கொண்டிருக்கிறாரு. சாலமோன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிறு ஜபத்தை வந்து தாவீது ஏறெடுக்கிறார். அந்த ஜபத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வந்து தாவீது சொல்றாரு. அதை வேணா வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29:15. ஸோ எல்லாரும் இருக்கும் பொழுது தாவீது என்ன செய்யறாருன்னா ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுக்கிறார். அதாவது இஸ்ரேல் மக்களும் இருக்கிறாங்க, சாலமோனும் இருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாவீது வந்து ஒரு ஜபத்தை எடுக்கிறாரு. அந்த ஜபத்தில் இப்படியாக இருக்கு. 1 நாளாகமம் 29:15, 1 Chronicles 29:15. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை. பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பூமியில எங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நிழலை போல இருக்கு, ஒரு ஷேடோ மாதிரி இருக்கு அப்படின்றாரு. நாங்க வந்து இங்க இந்த பூமியில வந்து நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. அதனால நாங்க வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா எங்க கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் உமக்காக கொடுக்கிறோம், நாங்க உண்மை கனப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லுவாரு. அந்த ஜபத்தை நீங்க வீட்டுல வேணா போய் வாசித்து பாருங்க. அப்போ என்ன நம்மளுக்கு புரியுது அப்படின்னா தாவீது ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்திருந்தார். என்ன அப்படின்னா இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கான், ஒரு நிழலை போல இருக்கு, ஒரு ஷேடோ மாதிரி இருக்கு. இதுல வந்து யாருமே வந்து நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு நிழலை போலதான் இருக்கும். ஒரு நிழல் ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம்
என்ன ஆயிரும்? அது மறைந்து விடும். ஸோ நம்முடைய வாழ்க்கை கூட, நம்ம எல்லாருடைய வாழ்க்கை கூட எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியில் ஒரு நிழலை போலதான் இருக்கு. நம்ம இன்றைக்கு இருக்கிறோம். ஆனா ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பார்த்தோம்னா நம்ம யாருமே இருக்க மாட்டோம். எல்லாம் மரித்து போயிருப்போம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நிழலை போல, ஷேடோ, தற்காலிக வாழ்க்கை. அப்ப இந்த இடத்துல நிழல் எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய தற்காலிக வாழ்க்கை, டெம்பரரி லைஃப் வந்து அது குறிக்கத்தக்கதாக இருக்கு. இதே மாதிரி இன்னொரு மனிதன் கூட பேசுறாரு. நம்முடைய வாழ்க்கை வந்து நிழலை போல இருக்கு இந்த பூமியில அப்படின்ட்டு. அது யார் அப்படின்னா, யோபுவனுடைய நண்பனான பில்தாத் அப்படின்றவர். யோபுவனுடைய நண்பன் நமக்கு நன்றாகவே தெரியும். யோபு வந்து பல கஷ்டங்களை அவர் பட்டாரு. தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாடுகள். அந்த பாடுகள் மத்தியில அவருடைய நண்பர்கள் அவர்கிட்ட வந்து ஆறுதலா அவர்கிட்ட பேசலாம்னு வந்தாங்க. ஆனா அது வேற மாதிரி போயிடுச்சு. ஆனா அந்த இடத்தில் பல நண்பர்கள் வந்து அவர்கிட்ட பல காரியங்களை பேசினாங்க. ஆனா அவர்கள் பேசின காரியங்களில் சில உண்மைகளும் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பில்தாத் அப்படின்ற இந்த யோபுவனுடைய நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோபு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஜாப் 8:9 என்ன சொல்றாருன்னா பாருங்க, நாம் நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல இருக்கிறது. பாருங்க, நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கேயும் வந்து பில்தாத் சொல்லக்கூடிய அந்த காரியம் என்னவா இருக்கு அப்படின்னா, நாம் வந்து நேற்று தான்ப்பா உண்டாக்கப்பட்டோம். இந்த சென்ஸ், தேவன் இந்த பூமியை எப்படி உண்டாக்குனாரு, இந்த அண்ட சராசரம் எப்படி வந்துச்சுன்னா யாராலையும் அதை யோசிக்க கூட முடியாது. ஏனென்றால் அவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால வந்து நமக்கு பல காரியங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நாம் நேற்று உண்டானவர்கள், நம்முடைய வாழ்க்கை அது நிழலை போல இருக்கு அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்தில் மீண்டுமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து, இல்லைன்னா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய லைஃப் எப்படி இருக்கு? டெம்பரரியா இருக்கு, தற்காலிக ஒரு வாழ்க்கையாக இருக்கு. சரி, இதே ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா யோபுவும் வந்து சொல்றாரு. யோபு 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யோபு 14:1-2 வசனங்கள். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல் பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். பாருங்க, யோபு சொல்றாரு, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். சோ இந்த இடத்துல யோபு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. ஏனென்றால் அவர் இதை சொல்லும் பொழுது அவருக்கு எந்த அளவுக்கு சஞ்சலம் இருந்திருக்கும் நமக்கு தெரியும். அவருடைய உடல் முழுவதும் வாதைகள், உடல் முழுவதும் அந்த கொப்பளங்கள், அவரால் தாங்க முடியல. தன்னுடைய வாழ்க்கையில பல இழப்புகளை ஏற்கனவே பார்த்துட்டாரு. அதனால அவர் சொல்றாரு, மனுஷனுடைய, அதாவது ஸ்திரீனிடத்துல இருந்து பிறந்த மனுஷன், நம்ம எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கான்? குறுகி இருக்கான். அதே போல நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் எது அதிகமா இருக்கு? சஞ்சலம் அதிகமா இருக்கு. சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். அவன் பூவை போல் பூத்து அறுப்புண்கிறான். பூவை போல் பூத்து அப்படின்னு என்னன்னா, அவன் பறக்கும் பொழுது ரொம்ப அழகா பறக்கிறான், ரொம்ப அழகா துளிர்க்கிறான், அதுக்கப்புறம் நல்லா வளர்றான், எல்லாம் வரான். ஆனா ஒரு காலத்தில் என்ன ஆயிடுறான்? எப்படி ஒரு பூ ஒண்ணு இல்லாம போயிருதோ, அதே போல நம்மளும் சின்ன வயசுல பிறக்கும் பொழுது ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்கு. ஆனா வளர்ந்து ஒரு காலம் வரும் பொழுது ஒன்றுமில்லாமல் நாமும் அற்று போகிறோம். அதனாலதான் சொல்ற, நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஓடி போகிறான்னு என்ன? மரித்து போகிறான். அப்ப பாருங்க, வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தேவ மனிதர்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு எண்ணம் மனதில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, எல்லாருடைய எண்ணங்களிலும் நம்மளுடைய இந்த வாழ்க்கை, இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து இது ஒரு தற்காலிக வாழ்க்கை அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க.
இந்த பூமி எனக்கு சொந்தம்னு அவங்க நினைக்கவே இல்லை. அதனாலதான் சொல்ல போனால் தாவீது என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கை நாங்க இந்த பூமியில அரதேசிகளும் பரதேசிகளும் அப்படின்றார். நம்ம இதே வார்த்தையை நம்ம ஆங்கிலத்துல வாசிச்சோம். அதாவது 1 நாளாகமம் 28:19. ஒரு நிமிடம். 1 நாளாகமம் 29:19. அதை நம்ம ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, we are foreigners and strangers in your sight as were all our ancestors. பாருங்க, we are foreigners and strangers in your sight. Our days on earth are like shadow without hope. So என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை தற்காலிகமா இருக்கு. அதனாலதான் பார்த்தோம்னா தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கோமா, நம்ம ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி இல்லைங்களா. அதாவது இந்த பூமி தான் நமக்கு நிரந்தரம், நம்ம நிக்க முடியாது. எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவன் சுற்றி கொண்டு திரிந்து கொண்டு இருப்பானோ, அந்த மாதிரி நம்முடைய லைஃப் கூட இந்த பூமியில எப்படி இருக்குன்னா ஒரு தற்காலிகமா இருக்கு இல்லைங்களா. இப்ப நீங்க நிறைய இந்த உலகம் சுற்றக்கூடிய நபர்களை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்க மாட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ இத எதோட தாவீது சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையோட அவர் ஒப்பிட்டு பேசுறாரு. நம்ம இந்த பூமியில எப்படி இருக்கோமா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்கோம், வரோம், அதுக்கப்புறம் இந்த பூமியில இல்லாதபடிக்கு நம்ம போயிருக்கோம். அப்போ தேவனுடைய மனிதர்கள் எல்லாருமே இந்த ஒரு காரியத்தில் ரொம்ப தெளிவாக அவங்க இருந்தாங்கன்ட்டு நாம் பார்க்கிறோம். சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பேதுரு கூட இந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்ப தாவீது சொன்ன அதே காரியத்தை அப்போஸ்தலர் பேதுரு பாத்தீங்கன்னா அவருடைய நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது இந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்புறம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அப்படின்னா என்ன அப்படின்னா, தற்காலிக வாழ்க்கை இல்லைங்களா. நம்ம இந்த பூமி நிலை நம்ம சொல்ல முடியாதுன்ற தற்காலிக வாழ்க்கை. அததான் பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 24ஆம் வசனத்துல சொல்றாரு, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. இது யோபு சொன்ன அந்த ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்றாரு. யோபு என்ன சொல்றாரு, மனுஷனுடைய வாழ்க்கை பூவை போல இருக்கு, அவன் பூத்து வரான், ஆனா ஒன்றும் இல்லாமல் அற்று போகிறான் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல பேதுரு கூட என்ன சொல்றாருன்னா, மாம்சமான எல்லோருமே எப்படி இருக்கிறோமா, புல்லை போல இருக்கிறோம், மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறது, புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. அப்ப ஆகவே இந்த நிழல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது முதலாவது நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இது எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய தற்காலிக வாழ்க்கையை அடையாளப்படுத்துது. அப்போ இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய நாம் கூட மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் இந்த பூமியில ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் இருக்கும். நாம் இந்த பூமியில தற்காலிக ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமி நமக்கு சொந்தம், இல்லைன்னா இந்த பூமியில நிரந்தரமா இருக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், அதை நம்ம அது இல்லைன்னா கூட நம்ம சரீரம் அப்படி நினைச்சுக்குது இல்லைங்களா. அதனாலதான் இந்த உலகத்தார் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பூமி இந்த பூமியில நிரந்தரமா இருக்கிறது மாதிரி இந்த பூமி மேலதான் எல்லா நம்பிக்கையும் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சரீரம் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரத்தில் அந்த ஜீவன் இருந்து கொண்டு இருக்கிறதுனால யாருக்குமே அந்த மரணத்தை குறித்ததான யோசனை சிந்தனை எதுவுமே வர்றது கிடையாது இல்லைங்களா. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பூமியின் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கையோட அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய அழைப்பின்படி அழைக்கப்பட்ட நாமும் சரி, அதே போல நம்ம தொடக்கத்துல இருந்து பார்க்கிறோம், ஆதி ஆகமத்துல இருந்து பார்க்கும்போது யாரெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டார்களோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ, அவங்க எல்லாருமே ஒரே காரியத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல,
அப்படின்ற அந்த ஒரு காரியத்தில் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. சொல்ல போனால் நம்ம ஆபிரகாம் இல்லைங்களா, அவரு கூட விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவரும் அப்படிதான் வாழ்ந்தாருன்னு வசனம் இருக்கு. நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ஹீப்ரூஸ் 11:9-10 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல ஆபிரகாம் எப்படி இருந்தாராம்? பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அதுக்கப்புறம் 10வது வசனத்துல ரொம்ப அழகா இருக்கு. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இல்லைங்களா, தேவன் உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்போ எதற்காக காத்திருக்கிறார் ஆபிரகாம் அப்படின்னா, வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்திற்காக. அப்ப அவருடைய எண்ணங்கள், இருதயம் எல்லாமே எதுல இருந்திருக்கு அப்படின்னா ராஜ்யத்துல இருந்திருக்கு. பலர், நிறைய பேர் ஆபிரகாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இல்லையா, பாருங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இந்த உலக ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த வாழ்க்கையே ஒரு தற்காலிக வாழ்க்கைன்னு தான் வேதாகமம் சொல்லுது. அதனால இதன் மேல உன் இருதயத்தை வைக்காதப்பா, இதன் மேல உன்னுடைய நோக்கத்தை சிந்தைய வைக்காத. மாறாக எப்படி தேவனுடைய மனிதர்கள் இருந்தாங்களோ இல்லைங்களா, தாவீது, யோபு, பில்தாத், பேதுரு இல்லைங்களா, இன்னும் பலர், இன்னும் அநேக தேவனுடைய மனிதர்கள், ஆபிரகாம், எல்லாருமே எந்த ஒரு மனநிலையோடு வாழ்ந்தாங்க அப்படின்னா, இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இது நிழலை போல இருக்கு, இது தற்காலிகம்தான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் அவங்க உறுதியா இருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க எதுலயும் உறுதியா இருந்தாங்க அப்படின்னா, வரக்கூடிய அந்த வாழ்க்கை இல்லைங்களா, தேவனுடைய ராஜ்யம் அதுதான் நிரந்தரம் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தில் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனாலதான் யோபு கூட சொல்றாரு, நான் அழிந்து போனாலும் கடைசி நாட்களில் என் மீட்பரை நான் பார்ப்பேன் அப்படின்றாரு. இந்த கண்களே அவரை பார்க்கும் அப்படின்றாரு. அதே போல இப்பொழுது நாம் வாசித்த அந்த எபிரேயர் 11ஆம் அந்த அதிகாரத்தில் கூட 9-10ஆம் வசனத்தில் கூட நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாம் அவர் வரக்கூடிய அந்த தேசத்திற்காக, அந்த நகரத்திற்காக அவர் காத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கொடுக்கப்பட்டாயிடுச்சு, இந்த பூமியில அவருக்கு கிடைச்சிடுச்சு அது. ஆனா அங்க கூட அவர் எப்படி இருந்தாராம்? பரதேசியா இருந்தாராம், கூடாரவாசியா இருந்தாரு. அப்ப எதன் மேல அவருடைய இருதயம் இருந்துச்சு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரம கானான் மேல அவருடைய இருதயம் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய இருதயம் கூட அப்படிதான் இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம பல நேரத்தில் இந்த சரீரம் என்ன சொல்லணும்னா, இந்த வாழ்க்கை சூப்பர், இங்கதான் நம்ம இருக்க போறோம் அப்படின்ட்டு நம்மையே அறியாம இந்த சரீரம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துரும். ஆனா நாம் உண்மை இல்லைன்னா நிஜம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே நிழல் தான். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இது நிழலாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு தேவன் வல்லமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டு, அந்த வாக்கு தத்தங்கள் படி அவர் என்ன ஆறாரு? 3ஆம் நாளில் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுறார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவர் சபையை போஷித்து இன்றைக்கு சபை தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கு. இந்த சபைக்கு பல வாக்கு தத்தங்கள் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு மிகப்பெரிதான வாக்கு தத்தங்கள் இருக்கு. உதாரணமாக பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 3:20-21. பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை, இந்த அற்பமான இந்த வாழ்க்கையை, இந்த தற்காலிக வாழ்க்கைய நிரந்தர வாழ்க்கையாக கிறிஸ்து என்ன செய்ய போறாரு? அவருடைய வருகையில் மாற்ற போகிறார். அவருடைய வருகை கொண்டிருக்கு இல்லைங்களா, அது நெருங்கி கொண்டிருக்கு. அப்ப நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குன்றாரு பவுல், அப்போஸ்தலர் பவுல். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அந்த பரலோகத்துக்கு ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மகிமையில் உயிர் தெழுந்து சென்றுட்டார். இப்ப அவருடைய வருகைக்காக நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய திட்டத்தின்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை கூட அவர் மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக
மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து சொல்றாரு. ஆகவே நமக்கு இப்படிப்பட்டதான வல்லமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கு. அப்ப என்னதான் வந்து நம்ம தற்காலிக வாழ்க்கையாக இருந்தாலும் நமக்கு வல்லமையான வாக்கு தத்தங்கள் எங்க இருக்கு அப்படின்னா எதிர்காலத்துல தேவன் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த வல்லமையான வாக்கு தத்தங்களை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் பொழுது நினைவுபடுத்தி அதை குறித்து நாம் வந்து தியானித்து அந்த எதிர்காலத்திற்கேற்ற பணிகளை நாம் வந்து செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. ஸோ ஆகவே அந்த எதிர்காலத்திற்கான பணிகளை நம்ம அதிகமா செய்யணும். அதனாலதான் கொலோசியர்ல கூட சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம பூமிக்குரியவர்களே அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்காலம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்காலத்தில் தான் நமக்கு வந்து எல்லா நன்மைகளும் நிரந்தரமான எல்லா ஆசீர்வாதங்களும் எதிர்காலத்துலதான் இருக்கு. எப்படி தேவனுடைய மனிதர்கள் இல்லைங்களா, ஆபிரகாம் தொடங்கி அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து எப்படி இந்த பூமியில் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு தற்காலிக வாழ்க்கையை நினைத்து எதிர்காலத்திற்காக பணிகளை செய்தார்களோ, நாமும் வந்து பார்த்தோம்னா இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழணும். என்னன்னா நம்ம இந்த பூமியில் பரதேசிகளும் அரதேசிகளுமா இருக்கிறோம். நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வந்து தற்காலிக ஒரு வாழ்க்கை, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இந்த பூமியில் இருக்கு. ஆனா அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா நம்முடைய எதிர்காலத்தில் நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதற்கான நம்பிக்கையை வந்து தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மனிதர்கள் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்து மூலமாக அழைக்கப்பட்ட நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, பரம காணான் இல்லைங்களா, பரலோக அழைப்பிற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நம்ம எல்லோருமே. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அது மட்டுமல்லாமல் அந்த பரலோக அழைப்போடு கூட நமக்கு வந்து மகிமையின் சரீரம் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, ஆளுகை கொடுக்கக்கூடிய ஆளுகை பண்ணக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கு, கிறிஸ்துவோடு கூட ஆளுகை பண்ணக்கூடிய அந்த மகிமை ஆசீர்வாதம் இருக்கு, அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப இவ்வளவு நம்பிக்கை வந்து நமக்கு எங்க இருக்க போகுது அப்படின்னா, அது வந்து தேவனுடைய ராஜ்யத்தில். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் அடையும் பொழுது அது நிழலாக இருக்காது, அது சொல்ல போனால் நிஜமாக இருக்கும். அந்த வாழ்க்கை அது நிரந்தர ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து இது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய கொள்ளு தாத்தா பேர் யாருன்னு கேட்டா கூட யாருக்குமே தெரியாது, பேரு கூட மறந்து போயாச்சு இல்லைங்களா. யாருக்குமே இருக்காது, ஞாபகம் இருக்காது. ஆனா ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிதான் ஒரு நிழலான ஒரு வாழ்க்கை. ஆனா தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது அந்த வாழ்க்கை வந்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்குன்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். ஆகவே இந்த புதிய மாதத்தில் நாம் தொடங்கும் பொழுது நம் மனதில் என்ன ஆழமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, இன்னும் அதிகமாக தேவனுடைய பணிகளை நம்ம வந்து செய்யணும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை வந்து நிழல் அப்படின்றத மனதில் நாம் வைத்துக் கொள்ளணும். நாம் வந்து இன்னும் அதிகமாக தேவனுடைய பணிகளை செய்யணும் அப்படின்னா அதிகமா நாம் 2 காரியத்தை செய்யணும். ஒன்று, தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளணும். நோயிங் காட் மோர், அவரை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அதுக்கு வேதாகமத்தை நல்லா தியானிக்கணும், இப்படிப்பட்ட கூடுகைகளில் கலந்து கொள்ளணும். ஸோ அந்த ஒரு காரியம் வந்து தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குணாதிசயங்கள் மாறும், நம்முடைய நடக்கைகள் மாறும், நம்முடைய பேச்சுக்கள் மாறும். ஏன்னா தேவனை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள அவருடைய ஆவி, அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். 2வது வந்து பார்த்தோம்னா அவருடைய பணிகளை நம்ம அதிகமாக செய்யணும். அதிகமாக சுவிசேஷ ஊழியம் செய்வதா இருக்கலாம், அதே போல அவருடைய திட்டத்தை குறித்து மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வதா இருக்கலாம். அதே போல தைரியமான சுவிசேஷகர்களாக நம்ம வந்து இருக்கணும். இந்த பயந்தோ இல்லைன்னா வந்து அதாவது ஏளனம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு இருக்கிறதோ அப்படிலாம் இராதபடிக்கு தைரியமான சுவிசேஷகர்களாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அதே சமயத்தில் நாம் விசுவாச கிரியைகளையும் நம்ம வந்து செய்யணும். அதாவது தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து வேதத்தை வாசிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது நாம் தொடர்ந்து தேவனுடைய அந்த விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக வரக்கூடிய அந்த ஒரு ராஜ்யத்தில் எந்தெந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆகவே உண்மை என்ன அப்படின்னா, அதாவது இந்த பூமியில வந்து பார்க்கும் பொழுது நிஜத்துல இருந்துதான் வந்து நிழலை பார்ப்பாங்க எல்லாருமே.
ஆனா நாம் வந்து பார்த்தோம்னா நிழல்ல இருந்து கொண்டு நிஜத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வந்து நிழலாக இருக்கு இல்லையா? சோ இந்த நிழலில் இருந்து கொண்டு நம்ம நிஜத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வந்து உண்மை என்னன்னா நிஜத்துல இருந்து நிழலை பார்ப்பாங்க. ஆனா நமக்கு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நமக்கு இல்லைன்னா தேவ மனிதர்கள் எல்லாருக்குமே பார்த்தோன்னா நிழலில் இருந்து கொண்டு நாம் எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நிஜத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இது வந்து நிழலான ஒரு வாழ்க்கை. ஆனால் நிஜமான வாழ்க்கை நமக்காக ராஜ்யத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த வாழ்க்கையில் நாம் சென்றடையணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் தேவனுடைய பணிகளை அதிகமா செய்யணும். அதற்கு முதலாவது இந்த ஒரு சரியான மனநிலை நமக்குள்ளாக இருந்து அதற்கேற்ற பணிகளை நாம் செய்யும் பொழுது ராஜ்யத்தில் நிச்சயமாக நாம் உயர்த்தப்படுவோம். ஆகவே இந்த மாதத்திலும் நாம் இந்த ஒரு மனநிலையோடு வாழ்வோம். அப்படி செய்யும் பொழுது இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு இருந்து நம்மை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் வழிநடத்துவார். அதே போல் இந்த மாதத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். நாம் எப்போ வந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ தேவன் வந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய பிரச்சனைகளை அவர் வந்து சரி செய்வார். நம்முடைய குறைவுகளை அவர் வந்து நிறைவாக மாற்றுவார். எப்போ அப்படின்னா நாம் அவருடைய பணிகளை செய்யும் பொழுது. ஆகவே அவருடைய பணிகளை செய்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நிச்சயமாகவே நம்ம இந்த புதிய மாத